ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வெஜிடபிள் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Masala spoons. ஒரு பவுல்ல ஒரு கப் துருவன கேரட், ஒரு கப் துருவன முட்டைக்கோஸ், இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் துருவன உருளைக்கிழங்கு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை கப் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியா உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்க தண்ணியிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் இருக்கணும் எண்ணெய். இப்போ பக்கோடா போட்டுடலாம். சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த ஸ்நாக்கை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 மினிட்க்கு பக்கோடா போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 மினிட் கழித்து லைட்டாக திருப்பி விடுங்க. அதுக்கிடையில் ஃப்ளிப் பண்ணாதீங்க எதுவுமே. ஓகே, இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்திங்கன்னா தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.